தாயை விட, தந்தையை விட, தான் பெற்ற மக்களை விட, தன்னுடைய உற்ற தோழமைகளை விட, தன்னுடைய உறவினர்களை விட, வாழ்ந்த ஊரை விட, வசித்த வீட்டை விட, சுற்றித் திரிந்த தெருக்களை விட, நீ செய்கிற வியாபாரம் உள்ளிட்ட அனைத்தையும் விட, நீ அதிகம் பிரியப்படுகிற உன் பிறந்த மண்ணை விட, எல்லாவற்றையும் விட பெரியது ஈமான், பெரியது அல்லாஹ்வும் ரசூலும் என்கிற பாடத்தை உலக முஸ்லிம்கள் எல்லா காலத்திலும் நினைவு கூறத்தக்க அளவிற்குத்தான் ஹிஜ்ரத் என்று இந்த புத்தாண்டிற்கு பெயர் வைத்து ஹிஜ்ரி புத்தாண்டு என்று அழைத்து ஈமானே உயர்ந்தது என்ற பாடத்தை அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான். கொஞ்சம் சீதோஷ்ண நிலை சரியில்லாத, தட்பவெப்ப நிலை சீராக இல்லாத, கடும் உஷ்ணம் அல்லது கடும் குளிராக இருக்கக்கூடிய, முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பி வாழுகிற ஒரு மதீனா நகருக்கு பயணம் போனது உல்லாச பயணம் அல்ல, சுற்றுலா பயணம் அல்ல, இங்க இருக்கிறதை விட அங்க நல்லா இருக்கும் என்பதல்ல, இங்கே சம்பாதித்ததை விட அங்கு அதிகமாக கிடைக்கும் என்பதல்ல. எல்லாவற்றையும் விட மக்கா ஏற்றமாக இருந்தும் ஈமானுக்காக புறப்பட்டு மதீனாவிலே போய் தஞ்சம் அடைந்த அந்த நிகழ்வை மையமாக வைத்துத்தான் ஹிஜ்ரி புத்தாண்டு என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது.